அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஜிஇ அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஜிஇ டெஸ்ட் எதுக்காக பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் இந்த டெஸ்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஐஜிஇ பிளட் டெஸ்ட்டுங்கிறது காமனாக மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ எல்லாராலும் பரவலாக சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இந்த ஐஜிஇ பிளட் டெஸ்ட். இதை வந்து முக்கியமாக எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, அலர்ஜி கண்டிஷன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஜி என்கிற பிளட் டெஸ்ட்டை பண்ணுவாங்க. இந்த ஐஜிஇ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐஜிஇ. அப்போ இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 டைப்பான இம்யூனோகுளோபுலின் நம்ம ரத்தத்தில் பாடியில் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிஜி, ஐஜிஇ, ஐஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்பான இம்யூனோகுளோபுலின்ஸ் நம்ம பிளட்டில் உண்டு. இதை தான் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு கூட காமனாக வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐஜிஇ என்கிற இந்த இம்யூனோகுளோபுலின் பார்த்திங்கன்னா பலவிதமான அலர்ஜிக் காரணங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய இம்யூனோகுளோபுலின் தான் இந்த ஐஜிஇ என்கிற இம்யூனோகுளோபுலின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் ஒரு 5 டைப்பான வெள்ளை அணுக்கள் உண்டு. இப்போ நியூட்ரோஃபில், பேசோஃபில், மோனோசைட், ஈஸ்னோஃபில், திரும்ப வந்து லிம்போசைட் அப்படிங்கிற ஒரு 5 டைப்பான வெள்ளை அணுக்கள் உண்டு. இந்த வெள்ளை அணுக்களும் இந்த இம்யூனோகுளோபுலின் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று ரியாக்ட் பண்ணக்கூடியது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐஜிஇ என்கிற இந்த இம்யூனோகுளோபுலின் அதிகமாக ரியாக்ட் ஆகும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்னோஃபில் என்கிற இந்த வெள்ளை அணுவும் என்ன பார்த்திங்கன்னா அதிகமாக ரியாக்ட் ஆகும் இந்த அலர்ஜி கண்டிஷனுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு நபர் வந்து அலர்ஜி காரணங்கள்னால ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க பலவிதமான இன்வெஸ்டிகேஷன் எழுதுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை அணுக்களில் இந்த ஈஸ்னோஃபில் என்கிற வெள்ளை அணு அதிகமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இதுதான் வந்து அலர்ஜி காரணத்தில் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுவில் அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய வெள்ளை அணு யாருன்னா ஈஸ்னோஃபில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்னோஃபில் என்கிற வெள்ளை அணு இருக்கான்னு ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அதை வந்து அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அதையும் கவனிச்சிருப்பீங்க. இதை ஷார்ட்டாக ஏஇசி அப்படின்னு கூட இந்த டெஸ்ட்டை வந்து சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளை அணுவில் வந்து இந்த ஈஸ்னோஃபிலை பண்ணுவாங்க. இதில் பிரச்சனை இல்லைன்னா நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் யாருன்னா இந்த இம்யூனோகுளோபுலின், இந்த ஐஜிஇ என்கிற இந்த இம்யூனோகுளோபுலினை தான் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து பலவிதமான அலர்ஜி இருக்கும். இப்போ வந்து சில பேருக்கு டஸ்ட்னால் அலர்ஜி இருக்கும், பெட்டுனால் அலர்ஜி இருக்கும், ஏதாவது வாசனை திரவியங்கள் முகர்ந்தால் அலர்ஜி இருக்கும், ஏதாவது சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும். இப்படி வந்து ஏதாவது பட்டா கூட அலர்ஜியாக இருக்கும். இப்படி பல விதமான காரணங்கள்னால இப்போ வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தொடர் தும்மல் இருக்கும், அதிகமாக கண்ணுலேருந்து தண்ணி வரும், தோலில் வந்து பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக தடித்தது போல காணப்படும். இப்படி வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் பல வழிகளில் காமிக்கும். இதுக்கெல்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஜிஇ என்கிற இந்த பிளட் டெஸ்ட்டை வந்து இந்த ஈஸ்னோஃபில் என்கிற பிளட் டெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக பண்ணுவாங்க. இது வந்து காமனாக அலர்ஜி கண்டிஷனுக்கு பண்ணக்கூடிய பொதுவான முக்கிய 2 பரிசோதனைகள். இதில் வந்து ஈஸ்னோஃபில் என்கிற பரிசோதனை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ மூலமாக போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஈஸ்னோஃபில் பரிசோதனையை பற்றி வந்து நான் அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். இதில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஐஜிஇயை எப்படி நம்ம இதில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஐஜிஇ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an IgE blood test measures immunoglobulin E antibodies to help diagnose allergies, parasitic infections and certain immune disorders. The IgE molecules tightly bind with mast cells,
which release histamine and cause allergy. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த IgE என்கிற இந்த ஆன்டிபாடி, இந்த இம்யூனோகுளோபுலின் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்ட் செல் நம்ம பாடியில வந்து ஒரு இந்த எதிர் வினையாற்றக்கூடிய, அதாவது அலர்ஜி காரணங்களுக்கு எதிர் வினையாற்றக்கூடிய மாஸ்ட் செல் இருக்குது. இப்ப இந்த மாஸ்ட் செல்லுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜி என்கிற இம்யூனோகுளோபுலின் டைட்லி பைண்ட் ஆகி இருக்கும். இது ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இப்படிதான் பைண்ட் ஆகி இருக்கும். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. சில அலர்ஜி காரணங்கள்னால ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்னது போல ஏதாவது பட்டா அலர்ஜி, டஸ்ட்னால, ஏதாவது பெட்டுனால, வாசனை திரவியங்கள்னால, ஃபுட்டுனால இப்படி வந்து சில அலர்ஜி காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த அலர்ஜன்ஸ் இதுலேருந்து நம்ம எந்த ஒரு காரணம் உள்ள போய் இதை என்ன பண்ணுதுன்னா இந்த ஐஜிஇ என்கிற இம்யூனோகுளோபின்ல தூண்டுகிறதுனால இது வந்து மாஸ்ட் செல்ல என்ன பண்ணுதுன்னா இது வந்து தூண்டி இந்த ஹிஸ்டமின் என்கிற ஒரு வேதிப்பொருளை வெளிவிடுது. இந்த ஹிஸ்டமின் என்கிற வேதிப்பொருளை அதிகமாக வெளியிடுகிறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு இச்சிங், சில பேருக்கு வந்து மூக்குலேருந்து அந்த எப்போதுமே ஒரு நோஸ்லேருந்து தண்ணி வடிகிறது, கண்ணுலேருந்து தண்ணி வடிகிறது, சிலருக்கு ஸ்கின்னில் திட்டு திட்டா ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பலவிதமான காரணங்களை காட்டுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜிஇ என்கிற இம்யூனோகுளோபுலின் அதிகமாக ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த பிளட் டெஸ்ட்டை வந்து முக்கியமாக பண்ணுறாங்க. இது வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கும்போது நார்மலாக இருக்க வேண்டிய அளவை விடைக்கும் நம்ம பிளட்ல வந்து அதிகமான அளவு போகுது. அதை தான் வந்து இந்த கான்சன்ட்ரேஷனை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் மெஷர் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மெஷர்மெண்ட்டின் அடிப்படையில் இந்த அலர்ஜிக்கான காரணம் இந்த ஆன்டிபாடி அதிகமாக ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து சில பேருக்கு குடற்புழு இருக்கும். இப்போ வந்து குடற்புழு இருந்தால் கூட இந்த அலர்ஜி இந்த ஆன்டிபாடி ரியாக்ட் ஆகுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னா இப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இம்யூன் டிசார்டர் இருந்துன்னா கூட அதாவது உடம்புல வந்து தன்னைத்தானே எதிர்க்கிற ஒரு சில காரணங்கள் இருந்தா கூட இந்த ஐஜிஇ டெஸ்ட் வந்து அதிகமாகவும் காணப்படக்கூடிய காரணம் இருக்கும். இப்போ இதனால தான் இந்த காரணங்களுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஐஜிஇ டெஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க. இப்போ பொதுவாக இந்த அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்டையும் ஐஜிஇ என்கிற இந்த பிளட் டெஸ்ட்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா இதில் சில பேருக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுனால ஃபுட்டுனால அலர்ஜியா இல்லை பெட்னால அலர்ஜியா இல்லை வாசனை திரவியங்கள்னாலையா இதை ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே சில டெஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் ஃபார் அலர்ஜி அப்படிங்கிறது, அதாவது அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து முன்னாடி செயல்பட்டுட்டு இருந்த ஒரு டெஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அட்வான்ஸ்டாக சில மிஷன்ஸோட ஆதிக்கம்ஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் அதிகமாக வந்துட்டு இருக்கு, லெபார்டரி ஃபீல்டுலேயும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அலர்ஜின்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் பிளட் மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். அதை யூரோபாடியா 125 என்கிற ஒரு மிஷனில் நம்ம கொடுக்கும்போது அது ஸ்பெசிஃபிக்காக என்ன அலர்ஜி அப்படிங்கிறத காமிக்கும். பெட்னால அலர்ஜியா இல்லை ஏதாவது ஃபுட்டுனால அலர்ஜியா அப்படிங்கிறத என்ன பண்ணோம்னா அந்த மிஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக காமிக்கும். இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா காமனாக எல்லாரும் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த மிஷன்ஸை வச்சுருப்பாங்க. இதில் வந்து டைரெக்டாகவே பிளட்டை கொடுத்து இந்த மிஷனில் பார்க்கும்போது என்ன ஸ்பெசிஃபிக்கான அலர்ஜி அப்படிங்கிறத காமிக்கும். எல்லாமே இந்த இந்த அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்டு இந்த பிளட் டெஸ்ட் ஐஜிஇ பிளட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத இது வந்து என்ன பண்ணுதுன்னா தெளிவுபடுத்துது. ஸ்பெசிஃபிக்காக இதனால தான் அலர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த யூரோபாடியா 125 என்கிற அந்த மிஷனில் நம்ம பார்த்தா அது தெரியும் என்ன அலர்ஜி அப்படிங்கிறது. இப்போ இந்த ஐஜிஇ என்கிற பிளட் டெஸ்ட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். அலர்ஜிக்கான ஐஜிஇ பரிசோதனை பல மெத்தட்ஸில் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டிங்கன்னா எலைசா மெத்தட், இம்யூனோ அசைஸ் மெத்தட். அதாவது இம்யூனோ அசைஸில் பல மெத்தட்ஸ் உண்டு. ரேடியோ இம்யூனோ அசே, ஃப்ளோரசன்ட் இம்யூனோ அசே அப்படின்னு பல மெத்தட்ஸ் உண்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளோரசன்ட் இம்யூனோ அசையில் கேட்ரிட்ஜ் மெத்தடில் வந்து எப்படி பண்ணணும்னு தான் இந்த ப்ரொசீஜரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
யாருக்கு நம்ம ஐஜிஇ பிளட் டெஸ்ட் பண்ணணுமோ அவங்களோட பிளட்டை எடுத்து கிளாட்டிங் ப்ராசஸ் பண்ணி இதை வந்து சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி சிரத்தை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் சிரம் வந்து மேலே வந்து செப்பரேட் ஆகியிருக்கு, செல்ஸ் எல்லாமே அடியில் செட்டில்ட் ஆகிருக்கு. இதில் வந்து சிரம் மேலே இருக்கிற அந்த சிரம் பகுதியை நம்ம இந்த டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கணும். இன்னும் அசையில் கேட்டிட்ஜ் மெத்தடில் இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்காக இந்த வயலில் ஒரு பஃபரும் இப்படி ஒரு கேட்டிட்ஜும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணக்கூடிய மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ரியேஜன்ஸாக காணப்படுது. நெக்ஸ்ட்டாக இந்த பேஷண்ட்டோட சிரத்தை 75 மைக்ரோ லிட்டர் அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மைக்ரோ பிப்பட்டில். இந்த 75 மைக்ரோ லிட்டர் சிரத்தை வந்து இந்த பஃபரில் அப்ளை பண்ணி இந்த பஃபரும் சிரமும் வந்து நல்ல மிக்ஸ் ஆகிறது வரைக்கும், நல்ல ஒரு மிக்சராக வந்து ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஷேக் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்மூத்தாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 10 டைம்ஸ். அதுக்கப்புறமா இந்த பஃபர்டு சிரம் நம்ம இந்த சிரமும் பஃபரும் மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு பஃபர்டு சிரம் வந்து ஒரு 75 மைக்ரோ லிட்டர் எடுத்து இந்த கேட்டிட்ஜில் ஒரு வெல் இருக்கும், இந்த வெல்லில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த வெல்லில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த கேட்டிட்ஜ் எடுத்து இந்த எஃப்ஐஏ மிஷனில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மிஷனே வந்து என்ன பண்ணணும்னா ரன் ஆகி நமக்கு கடைசியாக ஃபைனலாக வந்து ரிசல்ட்டை நமக்கு வெளிவிடும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து 629.5 IU/ml என்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டின் படி பார்த்திங்கன்னா அலர்ஜியால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன்னா நார்மல் வேல்யூ பார்த்திங்கன்னா 0 to 100 IU/ml அப்படிங்கிறத நார்மல் வேல்யூ. இந்த 100க்குள்ளாடியே இந்த வேல்யூ வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நார்மல் தான், அலர்ஜிக்கு கண்டிஷன் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த லேபில் பண்ண இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டின் மூலமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பேஷண்ட் வந்து லேபுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களோட கையில் வந்து ரேஷஸ் ரொம்ப தடிமனாக அப்படி திட்டாக காணப்பட்டது. அப்போது இந்த பேஷண்ட்டுக்கு தான் நாங்கள் இந்த ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம். இதில் அந்த ரிசல்ட்டை தான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து அலர்ஜி கண்டிஷன் ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவத்துலேயும் இந்த அலர்ஜி காரணங்களுக்கு சிறந்த மருத்துவம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ தமிழ் மருத்துவத்துலேயும் வந்து மெடிசன் எடுத்து ரொம்ப சரியாகிற பேஷண்ட்ஸையும் எங்களால் இதில் பார்க்க முடியுது. அதனால் தமிழ் மருத்துவத்துலேயும் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க ட்ரை பண்ணி மெடிசன் எடுத்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் இரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.